கல்லூரி கல்வி ஆணையர் அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பியிருந்தார். அதில் போராட்டங்கள் கூட்டங்களில் மாணவர்கள் பங்கேற்கிறத தடை செய்யணும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த உத்தரவானது வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சங்கரன். வணக்கம் சங்கரன், இது குறித்த விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கல்லூரி கல்வி ஆணையர் திரு பொன்னையா தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசு கலை அறிவியல் கல்லூரி முதல்வர்களுக்கு ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருந்தாரு. அந்த அறிக்கையில அதாவது இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்த தமிழக கரப்பான் பூச்சி கட்சி நடத்தக்கூடிய போராட்டங்கள்ல கூட்டங்கள்ல பள்ளி கல்லூரி மாணவர்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, அதை தடுக்கணும். அதன்படி பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய 4 பேருமே ஒருங்கிணைந்து இந்த உரிய நடவடிக்கையை எடுக்கணும். இது குறித்த அறிக்கையையும் துறைக்கு அனுப்பணும் அப்படின்னு அந்த சுற்றறிக்கையில சொல்லியிருந்தாரு. இந்த விவகாரம் ஒரு கடும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இன்று மாலை கூட சென்னையில அந்த சுற்றறிக்கைக்கு எதிராக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த கல்லூரி கல்வி ஆணையர் வெளியிட்ட சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுவதாக ஆணையரே அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். அந்த சுற்றறிக்கை என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்படுவதாக கல்லூரி கல்வி ஆணையர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.